தொடர்ந்து இந்த விசுவாசத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். நீங்களோடு கூட பேசும் இடையே இந்த வார்த்தைகள் பள்ளிகளாக கடந்து செல்வதாக அடிமை மறைக்கப்படும் இயேசு என்ற நாமத்தில் வேண்டுகோள் பிதாவே ஆமென். நாம் நேற்று பார்த்தோம், காணாதவற்றை காண்பது விசுவாசம், கேளாதவற்றை கேட்பது விசுவாசம். நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எவனாகிலும் இந்த மலை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பாரு, ஆனால் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. வசனம் வந்திருக்கோம், வசனம் நமக்குள்ளாக இறங்கி வந்திருக்கோம், தீர்க்க தரிசனங்கள் நமக்குள்ளாக இறங்கி வந்திருக்கோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்திலே பேசுபவர் தேவாதி தேவன். அப்படி நாம் சொல்லும் பொழுது, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இங்க நம்ம பார்க்கிற எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது அவரை கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பி அந்த பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியினாலே தீர்க்க தரிசனம் முறை என்று தெளிவாக சொல்லுகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், உலர்ந்த எலும்புகள் மேல நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக, கர்த்தருடைய ஆவியினாலே தூக்கி வரப்பட்டவராக எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்குக்கு வருகிறார். அங்கு சுற்றிலும் பார்த்தால் உலர்ந்த எலும்புகள். கர்த்தர் சொன்னபடியே அவர் தம்முடைய வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையாக அவர் சொல்லுகிறபடியே அவர் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்க அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் பலத்த சேனையாக மாறி போயின. இன்னைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ விசுவாசத்தோட செல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ செல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்று நீ செல்லும் பொழுது, அது அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். இதுவரைக்கும் நடக்காத ஒன்று எலும்புகள் உயிரடைவது. ஆனால் எலும்புகள் பலத்த சேனையாக அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக உயிரடைந்து நின்றதை நாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதனால நடக்காதவைகள் நடக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் இறங்கி வரும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே அவைகள் அப்படியே சம்பவிக்கும். தீர்க்கதரிசி ஒருத்தர் யூதேயா தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் பெத்தேலை நோக்கி. அங்கு கன்றுக்குட்டியை வணங்கும், அங்கு விக்கிரக வணக்கம், ஜனங்கள்லாம் சீர்கிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு எரோபெயாம் என்கிற ஒரு ராஜாவும் வந்து நிற்கிறான். இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அப்படியே செல்கிறார். அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கு செல்கிறார். அங்கு அப்படியாகவே அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து செல்லுகிறார். செல்லும் பொழுது அவர் தடைகள் எதுவும் வந்தாலும் சரி, அவர் அதிலே உறுதியாக நின்று அங்கு செல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் அவரை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது
இந்த பலிபீடம் வெடித்து சிதறும் என்று. அதே போலவே எருமையன் பாருங்க, பிடிங்கள்னு கையை நின்றான். நீட்டின உடனே அந்த கை அப்படியே மறந்து போயிட்டு 1 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பார்க்கிறோம். அவனை பிடிங்கள் என்று சொல்ற உடனே அந்த கை அப்படியே மறந்து நின்று போயிட்டு அவன் மறுபடியும் கெஞ்சுகிறான். இந்த தீர்க்கதரிசியை பார்த்து இந்த கை மறுபடியும் சரியாக செய்யும் என்று அப்படியாக வேண்டிக் கொள்ளும் பொழுது மறுபடியும் அவனுடைய கை சரியாக மாறிவிட்டது. ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அப்படியாகவே அது பலிபீடம் வெடித்து சிதறுகிறதை நாம் பார்க்க முடிந்தது. அதனால வார்த்தையின்படி நாம் புறப்பட்டு செல்லும் பொழுது, விசுவாசத்தோடு நாம் புறப்பட்டு செல்லும் பொழுது கர்த்தர் நம்மையும் அனுப்புவார். விசுவாசத்தோடு புறப்பட்டு செல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் 100க்கு 100 அப்படியாகவே நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். இன்னொன்னு பார்க்கிறோம், யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். இங்கு எவ்வளவாய் அவர் தேவனுடைய சமூகத்துல காத்து கடந்திருப்பாரு. இப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை பெறுவதற்கு மோசையோடு காத்திருந்த யோசுவாவை பார்க்கிறோம். எல்லா வாலிபர்களும் தங்களுடைய விருப்பப்படி ஓடிக்கொண்டே இருந்தார்கள், தங்களுடைய இச்சைப்படி செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு யோசுவா, வாலிபனான யோசுவா கர்த்தரை பின்பற்றி மோசையின் அருகிலே நின்று கொண்டே இருந்தார். மோசை எங்கு சென்றாலும், மோசை அங்கு மலைக்கு சென்றால் இவரும் அருகிலே கொஞ்ச தூரத்திலே இருந்து காத்துக் கொண்டே இருப்பது வழக்கம். மோசையோடு தெய்வம் பேசிக்கொண்டே இருப்பார், யோசுவா அதை கவனித்துக் கொண்டே இருப்பார், அப்பொழுதும் சொல்லிட்டுக் கொண்டே இருப்பார். எல்லாரும் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கடந்து சென்ற நேரத்திலும் கூட யோசுவா ஆசரிப்பு கூடாரத்திலே தரித்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாலிப நாட்கள்ல ஒரு மனிதன் தேவனை தேடும் பொழுது, தேவனை கிட்டி சேரும் பொழுது, பரிசுத்தமாக ஜீவியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவரை பின்னாட்களிலே உயர்த்துவார். அதுக்கு ஆதாரம் நம்ம பார்க்கும்போது இந்த யோசுவா தான். மோசையோடு இருந்து இருந்து பரலோகத்தின் கிருபைகளை அநேகம் பெற்றுக்கொண்டு மோசே சென்ற பின்பாக பாருங்க, அவருக்கு அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். முதல்ல யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினார். தேவனோடு பேசும் ஒரு அனுபவம். அதற்கு பின்பாக சூரியனுக்கும் கட்டளை கொடுக்கிறார், சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவைகள் அப்படியே கீழ்ப்படுகின்றன. இப்போ மார்க்கு 11:23 படி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது ஒரு நீதிமானுடைய இருதயம். நீங்க பாவம் செஞ்சுட்டு நீங்கள் அற்புதங்களை செய்ய முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு அற்புதங்களை நிறைவேற்ற முடியாது. ஆனால் யோசுவாவுக்கு தெரியும், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இதை நிறைவேற்றும்படியாக சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோட கட்டளை கொடுக்கிறார். அது அப்படியே ஆகிவிட்டது. ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு அங்கே சூரியன் நின்றது, சந்திரனும் நின்றது. ஹல்லேலூயா. அதே போலதான் எண்டைகளை கூட சூரியனை தரித்திருக்க பண்ணுவார்கள் எண்டைமஸ். அவர்கள் எது வரைக்கும் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அது வரைக்கும் அந்த சூரியன் அவர்கள் சொற்படி கேட்டு தரித்து நிற்கும் என்று நாம் அறிகிறோம். அதனால நாமும் கூட அப்படிப்பட்ட
விசுவாசத்தோடு கிரியைகளை நடப்பிக்கும்படி பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் கண்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் விளங்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் கடந்து வர வேண்டும். இந்த பரிசுத்தம் கடந்து வரும்போது கிருமிகள் நமக்குள்ளாக பொழியப்படுகின்றன. கர்த்தர் விரும்பும் ஒரு வாழ்க்கை, கர்த்தர் விரும்பும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட கிரியைகளை நாமும் நடப்பிக்க முடியும். சூரியன் மேலையும் சந்திரன் மேலையும் இன்னும் அண்ட சராசரங்கள் மேலையும் 8 மாசத்துக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் சொல்ல அது ஆகும். அவைகள் கட்டளையிட அவைகள் நிற்கும். இப்படியாக கர்த்தர் தம்முடைய என்டைமஸுக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இது நம்ம பார்க்கிறோம். இங்கு இயேசுக்கும் எனக்கும் இடையில எதுவும் இல்லை என்கிற உணர்வுதான் நம்மை அற்புதத்துக்கு நேராக நடத்துகிறது. ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்யும் பொழுது அங்கு ஒரு சாக்ரிஃபைஸ். நாம் எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு பெரிய ரிவைவல் நடப்பதற்கு முன்பாக ஒரு சாக்ரிஃபைஸ் அங்கு நடந்ததை பார்க்கிறோம். ஒரு பலியிடப்பட்ட ஒரு காளையை நாம் பார்க்கிறோம். அதே போலவே எல்லா அற்புதங்களுக்கு முன்பாக நமக்காக பலியாக மாறின இயேசுவினாலேதான் ஒவ்வொரு அற்புத அடையாளங்களையும் அங்கு தேவன் தாமே நடப்பிக்கிறார். மனிதன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறான், ஆனால் தேவன் அந்த மனிதனை பயன்படுத்துகிறார். தேவன் தாமே அற்புதத்தை செய்கிறார். அவர் நமக்காக பலியாக மாறினதினாலே அந்த அற்புதம் நடக்கிறது, ரிவைவல் நடக்கிறது. இங்கு இயேசுவின் நீதி மட்டும்தான் அற்புதத்தை செய்கிறது. எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில பார்க்கும்போது யாராவது எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க எலியா ஒரு நாள் ஆகாப் வந்திருந்தானா? ஆம், எதிரிய வேதாந்தத்துல பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ள முடியும். ஆகாப் வந்திருக்கான். அப்பொழுது அவன் சொன்னான், எலியா தீர்க்கதரிசி இருந்த அவரும் வந்திருந்தார். அப்ப சொன்னானா, பாருங்க, நான் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கேன், விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு மழை பெய்து கொண்டேதான் இருக்குது என்று அவன் தேவனை அவன் சாதாரணமாக சொன்னான். ஆனா எலியா உடனே சொல்லிட்டாரு, என்னுடைய வார்த்தையின்படியே அந்தி இந்த மழையை பெய்யாது. உடனடியாக ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கு ஒரு தீர்ப்பை கூறுவதை பார்க்கிறோம். அந்த தீர்ப்பை பரலோகம் அங்கீகரித்து அங்கு மழை பெய்யாதபடி, பனி பெய்யாதபடி, பஞ்சும் அந்த தேசத்துக்குள்ளாக கடந்து வரும்படிக்கு ஒரே ஒரு எலியா தீர்க்கதரிசி எழுதி நின்றார் என்று பார்க்கிறோம். இது உடனே என்று நாம் பார்க்கிறோம். உடனே நடந்தது. அன்றைக்கு உடனே தாமதமின்றி அது நடந்து முடிந்தது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கும் என்பதல்ல. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தங்களுடைய கிருபையினாலே, விசுவாசத்தினாலே அநேக காரியங்களை சாதித்தார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும். இங்கு பார்க்கிறோம், மரியாள் ஒரு கன்னிகை, ஆனால் பரலோகத்திலிருந்து செய்தி வருகிறது, நீ கர்ப்பவதி ஆகி என்று. விசுவாசத்தோடு அதை பற்றி கொண்டறிந்தாரா? மேசியா அந்த கன்னிகை இடத்தில்தான் பிறக்க வேண்டும் என்பது வேதத்தின் நியமனம். அதனால அதை அப்படியே மரியாள் ஏற்றுக்கொண்டார்கள். விசுவாசத்தின் படியே, அந்த வார்த்தையின் படியே அவர்கள்
கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற வார்த்தைப்படி அவர்கள் உடனடியாக புறப்பட்டு சென்றார்கள். இன்னைக்கு வார்த்தைகள் நமக்குள்ளாக இறங்கி இறங்கி வருகின்றன. வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக சொல்லப்படுகின்றன. ஆனால் அவற்றை விசுவாசித்து உடனடியாக நாம் செய்கையிலே, கிரியையிலே இருக்கும்போது மட்டுமே அவைகள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் எல்லாத்தையும் கேட்கிறோம், மனதிலே உள்ளே வாங்கிக் கொள்ளுகிறோம், ஆனால் அதன்படி நாம் செய்வதில்லை. இங்கு மரியாள் அன்னைக்கு அப்படியே உட்கார்ந்திருந்தான்னா அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்படி ஆயிருக்குமோ தெரியாது. ஆனால் உடனடியாக அவள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஆண்டோட சித்தத்தின்படி அவள் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஆவியானவரின் வழிநடத்தலின்படி எலிசபெத் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றதை நாம் பார்க்க முடியும். இப்போ வார்த்தை நம்மிடத்தில் நிறைவேற நமக்குள்ளாக ஒரு செய்கை வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17-20 யாராவது வாசிங்க. இங்க பாக்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏன்னா ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் தேவன் சொன்னபடி நாம் கிரியையை நடப்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம், எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்குது, ஆனா கிரியை இல்லை என்றால் அது செத்ததாக மாறி போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நம்மிடத்திலே நிறைவேற வேண்டும் என்றால் அதில் கிரியை இருக்க வேண்டும். விசுவாசம் மட்டும் காணாது, விசுவாசத்தின் அடிப்படையிலான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது மட்டுமே அது நம்முடைய வாழ்க்கையில நடந்து சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம். தேவன் சொன்னாரே, மோசே அதன்படியே கிரியை நடப்பித்தார், அதன்படிதான் அற்புதம் நடந்தது. எல்லா அற்புதங்களையும் மனித கிரியைகளையும் உண்டு. ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக பயன்படுத்துகிறார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக நாம் கர்த்தரால் உபயோகிக்கப்படுகிறோம். அதனால ஆண்டவர் மோசே பாருங்க, உன் கோலை நீட்டு என்று சொன்னார். யாத்திராமம் 14:16. நதியை அடி என்று சொல்லுகிறார். யாத்திராமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. புழுதியை அடி என்று சொல்லுகிறார். யாத்திராமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல. அதனால நம்முடைய சொந்த கிரியைகளினால் அல்ல, தேவன் சொன்ன கிரியைகளினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது, அந்த விசுவாசத்தின் படியே நாம் செயல்படும் பொழுது, ஆண்டவர் மோசேக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக சொன்னார். ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு விதமாக நடக்கும்படி மோசே கிரியையை நடப்பித்தார். பேதுருவின் வாழ்க்கையில பார்க்கும்போது கூட, பேதுரு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே நாம் பார்த்திருந்த ஃபிஷர்மேன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த கடலுக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையே அதன் மூலமாக இருக்கும். அப்படியாக பேதுருவுக்கு அந்த கடல் முழுவதும் ஒரு சின்ன கடல் தான். அந்த கடல்ல முழுவதும் அத்துப்படி எந்த இடத்துல என்ன ஃபிஷ் கிடைக்கும் கரெக்டா சொல்லுவாரு. எந்த நேரத்துல எந்த ஃபிஷ் கிடைக்கும் கரெக்டாக சொல்லுவாங்க. இப்படியாக பை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவர் பார்க்கிற நாளிலே லூக்கா 5:5 பார்க்கிறோம், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. எவ்வளவு மனுஷனை கர்த்தர்
தொட்டு கொண்டு வரும் பொழுது அநேக விதங்களிலே மனிதனை பிடிக்கிறார். பேதுரு அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்னு நினைச்சிருப்பாரு. இந்த கடலை முழுவதும் எனக்கு தெரியும் நினைச்சிருப்பாரு. கடல்ல எந்த இடத்துல எந்த ஃபிஷ் இருக்கு, எவ்வளவு இருக்குது எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் ஒரு நாள் ஃபிஷிங் போறாரு, ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒரு ஃபிஷ்ஷாவது பிடிச்சிடலாம் சொல்லி யோசித்தோம், ஒன்றும் அகப்படவில்லை. அவருடைய வாழ்நாள்ல அவருடைய திறமை ஒன்றும் இல்லாமல் போனது தேவனுக்கு முன்பாக. ஆகிலும் ஆண்டவர் சொன்னார், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவர் ஃபிஷர்மேன் அல்ல அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கேட்டார். பேதுரு கேட்டாரு, அற்புதத்தை பார்த்தாரு, அங்க நடக்கும் சம்பவங்களை பார்த்தாரு. இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் நாங்கள் எதிர்பார்க்கும் அதே மேசியா. இதுவரைக்கும் நான் சொல்லி நான் என் திறமையை பயன்படுத்தி நினைச்சதெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிட்டுதே. இப்பொழுது இந்த இயேசு சொல்லுகிறார். அவர் நினைக்கல, பேதுரு நினைக்கல, ஏப்பா இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். இவரை எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா, நான் சின்ன வயசுல நண்டு மாதிரி இருக்கும் போதே இந்த கடல்ல எனக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த ஃபிஷ் கிடைக்கும் தெரியும். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வெளிக்காட்டவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்லாத்துலயும் பெரிய ஆளாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனால் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில காண்பிப்பார். நம்ம குட் ஃபார் நத்திங் என்று என்னைக்கு நினைக்கிறோமோ, நாங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று என்னைக்கு காண்பிக்கிறோமோ, அன்றைக்கு தேவன் திரிய செய்வார் என்பார். இங்க பாக்குறோம், பேதுரு அதுல எக்ஸ்பர்ட் தான், எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து அறிந்தவர். ஆனா அவருடைய திறமை அன்னைக்கு ஒன்றும் இல்லாம போயிடுது. போட்டு வெறும் போட்டாக வந்திருக்குது, வெறும் போட்டாக வந்திருக்குது. நாம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சோம்னா நம்ம ஒண்ணு இல்லைன்னு நாம் நிரூபிக்கப்படுவோம். நம்ம பெரிய ஆளு, நான் அதுல பெரிய ஆளு, இதுல பெரிய ஆளு என்று நாம் நினைத்தோம் என்றால் we are good for nothing என்று நிரூபிக்கப்படுவோம். ஆனால் தேவனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது we are good for nothing என்று நாம் ஆண்டவருடைய கிருபைகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் தாமே அருளி செய்வார், ஆண்டவர் தாமே கிருபை அருளி செய்வார். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் சொன்னாரு ஆழத்துல தள்ளி கொண்டு. அப்போ அவன் கேட்டுக்கலாம், பேதுரு கேட்டுக்கலாம், ஐயா உண்மைதான் ஐயா, நீர் இந்த இடத்துல எங்க நீர் ஃபிஷ் பிடிச்சீரு, உனக்கு இந்த என்ன ஃபிஷ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று மனித ஞானத்தினாலே இன்னைக்கு அநேகர் கேள்வி கேட்கிறது போல அவன் கேட்டிருந்தானா இன்னைக்கு ஒன்றும் இல்லாம மாறி போயிருப்பான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அப்படியே ஆழத்துல போய் தள்ளி கொண்டு போய் போடுங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, படிப்பு இருக்குது, பதவி இருக்குது, எல்லா அந்தஸ்து இருக்குது, எல்லாமே ஒன்றும் இல்லை. நம்முடைய இயேசு எல்லாம் அறிந்தவர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. அவருடைய கண்கள் பார்த்திருக்கோம், இந்த இடத்துல ஃபிஷ் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நல்ல ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் நீங்க வலைகளை போடுங்க. அப்படியே போட்டாங்க. 6ஆம் வசனம் லூக்கா 5:6 பார்க்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில விசுவாசிகள் ஷேர் பண்ணிட்டாங்க, என்னன்னா நாங்கள் ஆண்டவர் என்னதான் சொன்னாலும் எங்க விருப்பப்படி நாங்க செஞ்சு பார்த்தோம், ஆனா எந்த பிரயோஜனம் இல்லை, எல்லாமே நஷ்டம், எல்லாமே போட்ட எல்லாவற்றிலும் எங்களுக்கு நஷ்டமே நிகழ்ந்தது.
ஒன்றிலும் நாங்கள் பிரயோஜனப்படவில்லை. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால, எங்களுடைய தகப்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால எல்லாவற்றையும் நாங்கள் போட்டோம், முதலீடு செய்தோம். இப்பொழுது எங்களுக்கு ஒன்றுமில்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருந்தோம்னா நாங்கள் உண்மையா நன்றாக இருந்தோம். இங்கே பேதுரு எக்ஸ்பர்ட் தான், சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கம் தான். ஆனா தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை என்பதை முந்தின நாள் இரவிலே பிடிக்கும் பொழுது அவர் அறிந்து கொண்டார். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, முந்தின நாள் தான் பிடிக்கிறேன், ஒன்றும் பிடிக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்ய வேண்டியது. அது எப்படியும் உங்களை நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது, இதையா போய் ஆண்டவர் சொன்னாரே, இதையா செய்ய சொன்னாரே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி யார் செய்கிறானோ அவன் நிச்சயமாகவே அதிகமான பலனை அனுபவிக்கும். இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின் படி போடுறேன் ஆண்டவரே, ராமளோது நான் கஷ்டப்பட்டுட்டேன், பிரயாசப்பட்டுட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின் படி போடுகிறேன் போட்டாரு. இங்க பாக்குறோம், 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்களை நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார். அதுல அதாவது உங்களுடைய ஞானம் அதுல விளங்கக்கூடாது. நான் அப்படி படிச்சவன், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி, எல்லாவற்றும் அதெல்லாம் தூசி குப்பை, அதையெல்லாம் தூக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் செய்யும் பொழுது அங்கு பேதுரு பார்த்தாரு, என்னப்பா நான் இது போல மீன் கேட்டேன், ஒரே ஒரு படகுல மீன் நினைச்சேன், ஆனா என்னுடைய படகே அமைந்து போகத்தக்கதாக மீன், 2 படகுல வச்சு பார்த்தா 2 படகும் அமிழத்தக்கதாக மீன், எப்படி இப்படி ஒரு ஆசீர்வாதம். அவருடைய பாதத்திலே விழுந்தார் என்ற விதத்திலே பார்க்கிறோம். அதனால நாம் கூட தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய செயல்களை ஒரு மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் போது மட்டும்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அவர் சொன்னது அவர் சொன்னது அப்படியே நடக்கும். இதுல எப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு நீங்க யோசித்து எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவு மிகவும் குறைந்தது. ஆனால் தேவனுடைய அறிவு மகத்தானது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அந்த சராசரங்களும் அவருக்கு கீழாமைகள் தான். ஹல்லேலூயா. அப்படித்தான் நாம் பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தகுதிகள், உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், நீங்கள் முந்தின அனுபவத்தை எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நீங்கள் நடவடிக்கை செய்வதை விட கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செய்யும் பொழுது 1 மடங்கு அல்ல 2 மடங்கான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அதே போல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேட்ச் அவர் பார்த்ததும் இல்லை, பிடிச்சதும் இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்பாக ஓடினார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தை நடத்தி காண்பிப்பவர். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய வார்த்தைப்படி 100க்கு 100 நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் தாமே நமக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் தாமே நமக்காக அற்புதத்தை செய்கிறவர். வரும் நாட்களிலே நாம் ஊழியத்தை நிறைவேற்றும் போது கூட அவருடைய வார்த்தையின்படி 100க்கு 100 கீழ்ப்படியும் பொழுது, அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை எப்படியே செய்யும் பொழுது, விசுவாசத்தோடு நிறைவேற்றும் பொழுது அப்படியாகவே அது நடக்கும். ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 6:5 பார்க்கிறோம்.
விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இங்கே விசுவாசமும் வேணும், அனாயிண்டிங்கும் வேணும். கர்த்தருடைய வல்லமையினாலே அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருக்கவும் வேண்டும். இது நிரப்பப்படும் பொழுது விசுவாசமும் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ரெண்டும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே பலத்த கிரியைகளை நடப்பிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நிகழ்த்தும் பொழுது, நாம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் தாமே நம்மோடு கூட வருவார். அன்னைக்கு அப்போஸ்தலரோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் தாமே கிரியையை நடப்பித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் தாமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இன்னைக்கு நாம் என்டைம்ல அவருடைய இன்ஸ்ட்ருமெண்டாக, அவருடைய கருவியாக இருந்து அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கேள்விகள் கேட்கக்கூடாது. நான் தான் அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட், எனக்கு மேல ஆண்டவர் சொன்னது இல்ல, இப்படி கொஞ்சம் மாத்தி இதுல பாதி எடுத்துக்கணும், அதுல பாதி எடுத்துக்கணும், எல்லாமே ஃபெயிலியராக மாறி போயிடும். அதனால அவருடைய வார்த்தையின்படியே நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். வார்த்தையின்படி நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். எபிரேயர் 11:6 பார்க்கிறோம், அவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அநேக விசுவாச பரீட்சைகள் நமக்கு உண்டு, நம்முடைய வாழ்க்கையில நடத்தி அது ஊடாக நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கடந்து செல்லும் பொழுது ஒவ்வொரு கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொண்டே செல்வோம். இந்த விசுவாச போராட்டம், விசுவாச டெஸ்ட்ல நாம் அவர் வைப்பார். அதை கடந்து கடந்து செல்ல செல்ல நமக்கு ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன், கிருபை மேல கிருபை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லாத்திலையும் பார்ப்பாரு, நம்முடைய வார்த்தைப்படி அவன் செய்கிறானா, நம்முடைய வார்த்தைப்படி அவன் செயல்படுகிறானா, வார்த்தை கேட்டுட்டு இன்னொரு விதமாக அவள் செயல்படுகிறாளா, ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார். ஏனென்றால் அதாவது என் டைம்ல நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படியும் ஒருவனைத்தான் கர்த்தர் உபயோகிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம் விசுவாசத்தினாலே அதை இதை பண்ணுவதை காட்டிலும் விசுவாசமும் கர்த்தருடைய வார்த்தையும் இணைந்தவர்களாக நாம் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது 100க்கு 100 அதில் பலன் உண்டு, அற்புத அடையாளங்கள் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் செயல்பட வேண்டும். இந்த விசுவாசத்தை நமக்குள்ளாக கர்த்தர் தாமே ஊற்றுகிறார். வேதத்துக்கு அதுக்கு பிறகு தெரியுமா, இந்த தேவனால இந்த இயேசுவாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அப்படி யோசிக்கவே இல்லை. நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றையும், நம்முடைய படிப்பு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் யோசித்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தையின்படி அவன் செயல்பட்ட பொழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டு, அது வரைக்கும் ஒரு போட்டு நிறைய ஃபிஷ் கூட அவர் பார்த்துக்க மாட்டாரே. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட்ட பொழுது 2 படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் அது முங்கிய போயிருக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படும் பொழுது, அப்படியாக விசுவாசத்தோடு நாம் ஓடும் பொழுது எல்லாவற்றையும் அவர் 2 மடங்கு நிறைவோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. இந்த விசுவாசம் ஏன் நிறைய பேருக்கு இல்லைன்னா,
வேதத்தை வாசிப்பது இல்லை. வேதத்தை வாசிக்கதான் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக கடவுள். நீங்க சாதாரணமா வாசித்தே போக மாட்டீங்க. எலியா கூட கர்த்தர் எப்படி இருந்தாரு, எப்படி அற்புதங்களை செய்தாரு, அதே போல மோசையோடு எப்படி இருந்தாரு, செங்கடல் எப்படி பிளந்தது, எலிசா யோர்தானை எப்படி பிளந்தாரு, எலியா யோர்தானை எப்படி ஒரு அடிச்சோன்னு அதை பிளந்தது, எல்லாம் இயற்கைக்கு மாறுபட்ட அற்புதங்கள். இன்னைக்கு வேதத்தின் ஆழம் இல்லாத பிள்ளைகள் அநேகம் உண்டு. வேதத்தின் அந்த நாட்களில் நீங்க பாத்தீங்கன்னா வேதம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இத்தனை அதிகாரம் ஒப்புவிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். நிறைய வீடுகள்ல அந்த நாட்கள்ல சொல்றேன், ஓய்வு நாள்ல ஆண்டரி புக்ஸ படிக்க விட மாட்டாங்க. அது எல்லாமே மற்ற நாட்களுக்கானது. ஓய்வு நாள்ல வேதத்தை வாசித்து மனப்பாடம் செய்து ஒப்பிக்கணும். இதுதான் பெற்றோர் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் அவர்கள் பெரிய அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லாட்டாலும் இந்த வேதத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார்கள், வேதத்தை வாசிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால இன்னைக்கு நாம் நிறைய பேருக்கு பாருங்க, இந்த டிவி அட்ராக்ஷன், கிறிஸ்தவ ப்ரோக்ராம் தான் நீங்க பார்க்கலாம், உண்மைதான். அது யாருக்குன்னா விசுவாசிகள் நிறைய பேருக்கு இருக்காங்க, அவர்களுக்கு அது முக்கியம். விசுவாசிகளுக்கு அது நேரத்தை எடுக்கிறது. நீங்க வார்த்தையை வாசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை புசியுங்கள். இந்த வேதம் தான் உங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் நம்ம கூடாத காரியம். இந்த விசுவாசத்தை கொடுப்பது, நமக்கு உணவு போல விசுவாசத்தை கொடுப்பது இந்த வேத வார்த்தைகள். நல்ல நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வேத வார்த்தைகளை நாம் புசித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளாக விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு உணவு. வேத வார்த்தைகள் தான் நமக்கு உணவு. இந்த வார்த்தைகளை கடமைக்காக அல்ல, எத்தனை அதிகாரம் படிக்கணுங்கிறதுக்காக அல்ல, ஒவ்வொன்றையும் பரிசுத்தாவினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக அதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அதனால அப்படிப்பட்ட வேத வாசிப்போடு நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக குன்றி போகாது. விசுவாசத்தை நமக்கு உணவாக கொடுப்பது இந்த வேத வார்த்தைகளில். ஆனால் அதை நாம் புசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது புசிக்க 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 நமக்குள்ளாக விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பழைய காலத்து பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்க அது புசித்து கொண்டே இருந்தார்கள். அது வல்லமை உள்ளதாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள், வல்லமை உள்ளவைகள். அல்லேலூயா. ஜீவனும் கொடுக்கும், வல்லமையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை புசித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஜீவன் புறப்பட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், காமியான ஸ்திரீயை பார்க்கிறோம். அப்போ ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். அவளுடைய விசுவாசம் பிடிச்ச மகளுக்காக கர்த்தரிடம் வேண்டி நின்றாள். ஆண்டவர் முதல்ல மறுக்கிற மாதிரி அவர் பதிலை சொன்னார். ஆனாலும் அந்த சகோதரி சொன்னார், ஆண்டவரே, இந்த மேஜையிலிருந்து விழும் அப்பத்தை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, அப்படியாக நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு கூட விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை துவக்குவோம். இந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவர் இயேசுவே. விசுவாசத்தை நமக்கு கண்ணீர் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஓடி வருபவர் இயேசுவே. விசுவாசத்தை முடியப்படுகிறவர் இயேசுவே. ஹல்லேலூயா. அதனால அவர் நமக்கு கூடவே இருப்பதினாலே நாம் விசுவாச வீரர்களாய் இந்த உலகத்துல வாழ முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம்
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆண்டவர் விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கூடும்படி இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மார்க் 11:24 பார்க்கும்போது கேட்டுக்கொள்வதை பெற்றுக் கொள்வோம் என்று, அதுதான் யாராவது வாசிங்க. மார்க் 11:24. இங்கே கிரேக்க பதத்துல நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க எதை விரும்புறீங்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டாமா? பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர், நம்ம அண்ணனை பார்த்திருக்கிறேன், முழந்தால் படிட்டா அதை பெற்றுக்கொண்டுதான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவரை கேட்டதான் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வரணும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வு நமக்குள்ளாக இருக்கணும். நம்முடைய விசுவாசம் நிச்சயமாகவே ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா அது எனக்கு கிடைக்கும், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே எல்லாவற்றையும் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும். அதனால இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வளர 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 வேண்டும் என்றால் வேதத்தை அதிகமாக வாசித்துக் கொண்டே வேத வார்த்தைகள் நமக்குள்ளாக ஜீவனும் வல்லமையுடைய வார்த்தைகளாக நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். நாம் அதை புசிக்க புசிக்க நமக்குள்ளாக விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவிசுவாசம் நம்மை விட்டு தூரி சென்று விடுவதை நாம் பார்க்க முடியும். உலகத்து மனிதர்களுக்கு மற்றது நடக்கும், ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். இப்பொழுது ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாச வீரர்கள் பலத்த கிரியைகளை நமக்காக நடப்பித்தார்கள். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக விசுவாசத்திலே நம்முடைய தகப்பனும் உலகத்தின் மேன்மைகள் யாவற்றையும் துறந்தவராக, உலகத்தின் எல்லா செல்வத்தையும் துறந்தவராக, எல்லாவற்றையும் அவர் பரலோகத்தில் இழந்தவராக இந்த உலகத்துக்குள்ளாக நமக்காக கடந்து வந்து சிலுவையிலே தன்னையே ஜீவனை கொடுத்து கர்த்தருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும்படியாக விசுவாசத்தோடு கடந்து சென்ற அவருடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் விசுவாசம், எல்லாம் விசுவாசம். ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசம் குன்றி போயிருக்குது, சோர்ந்து போயிருக்கிறேன். உலகத்தின் ஜனங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டேன். அவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. இல்லை பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வாக்கியவனாக உலகத்தின் செல்வம் அல்ல, உலகத்தின் பொருள் மட்டும் அல்ல, பரலோகத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் காரியங்களை மட்டும் நினைச்சு ஓடாதீங்க. பரலோகத்தை தேடும் பொழுது உலகத்தின் காரியங்களை உங்கள் தகப்பன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்தின் காரியங்கள் தானாகவே நடக்கும், தானாகவே நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதனால ஆண்டவரே எனக்கு சரியான வருமானம் இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான மன நிம்மதி இல்லை. நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். பரிசுத்தவான்களை கர்த்தர் எப்படி நடத்தினார். இன்னைக்கு பேதுருவை ஒரு மீன் பிடித்த ஒரு மீன் கூட பிடிக்காம ஒரு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நீங்க ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க. அந்த வார்த்தையை மட்டும் பற்றி கொண்டதினாலே அப்படியாகவே அவருக்குள்ளாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வந்தது. நீங்க வார்த்தைப்படி நீங்கள் செயலாற்றும் பொழுது, வார்த்தைப்படி உள்ள வாழ்க்கை அமையும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னால் அது அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசிக்கும் பொழுது
எல்லாமே அவங்களுக்கு கூடி, எல்லாமே கூடும் என்றால் நாம் விசுவாசித்திருக்கிறவர், பரலோகத்தை உருவாக்கியவர், உலகத்தை உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை உருவாக்கியவர். அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிடம் நிற்கும். அவருக்கு மறைவானவைகள், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஒவ்வொன்றாவது நம் வார்த்தைகளின் படி விசுவாசிக்கப்படுவது. நம்முடைய தரமும் இல்லை, நம்முடைய தகுதி ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் நமக்கு நடப்பித்து காண்பிக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், கையின் பிரயாசத்தை வாய்க்கை செய்கிறவர். அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுவது எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பவர் நம்முடைய தகப்பனாய் இயேசுவே. தேங்க்யூ. இன்னைக்கு ஆண்டோட ஒப்புக்கொடுக்கும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் குன்றி போய்விட்டது. ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையின்படி செயல்படல. வார்த்தையை கேட்கிறேன், ஆனா பாதி தான் அந்த வார்த்தையை செயல்படுத்த விடுகிறேன். மீதி பாதி என்னுடைய விருப்பப்படி போடுறேன். ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, பாதி கிணறு தாண்டவன் கீழே தான் விடுவோம். பாதி கிணறு தாண்ட முடியும். ஆனா விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். வார்த்தையின்படி விசுவாசத்தோடு புறப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். இன்னைக்கு வார்த்தையின்படி வார்த்தையை தாங்க நாங்கள் அதன்படி அண்ட சராசரங்களை ஆண்டவரை சூரியனின் சந்திரன் ஆண்டவரின் நிறுத்தும் கிருபைகள் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக கடந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எதை சொல்லுகிறீரோ அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கருத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே நினைவின்படி செய்ததுனால எவ்வளவோ போராட்டங்கள், தோல்விகள், எங்க வாழ்க்கையில வெக்ஸேஷன். இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஞானமோ தகுதியோ படிப்போ ஒன்றுமில்லை. வார்த்தையின்படியே செய்கிறேன், வார்த்தையின்படியே செய்கிறோம். அப்பா, எங்களுக்கு இறங்கும் என்று ஆண்டு எங்கள் பரலோக தகப்பனே உங்க நன்றி செலுத்துகிற அந்த அந்நியர் வெளிக்காக உங்க நன்றி. விசுவாசத்தினாலே தகப்பனே அந்த கிரியைகளை நடப்பித்தார். உங்களுடைய பரிசுத்த வான்கள் மூலமாக நீ செய்த நடப்பித்த கிரியைகள் ஏராளம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தையின்படியே செயல்பட்ட பேதுரு ஆண்டவரே 2 மடங்குக்கு மேலாக அவர் மீன்களை பிடித்தார். அவரே ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த மீன்கள் பிடிக்கப்பட்டது தகவல். இன்றைக்கு தகவல் என்னுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய உலக ஞானத்தினாலே அல்ல, உடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்படும் பொழுது, விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும். அன்றைய விசுவாசித்தவளையே பார்க்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Liveth by faith. ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளாக செல்லட்டும். எங்கள் ஒவ்வொரு நாளையும் ஜீவனை உயிர்ப்பிக்கட்டும் தான். வேத வார்த்தைகள் அதிகமாக நாங்கள் வாசிக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கும் அவிசுவாசத்தை எடுத்து கொடுத்தார்கள். அன்றே மக்களாக விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு எதிர்காலம் உண்டு, எங்களுக்கு ஜீவன் உண்டு, எங்களுக்கு உங்களுடைய வல்லமை உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உண்டு தகப்பன். அதன்படி நாங்கள் கூட நீர் உதவி செய்கிறோம். விசுவாசத்தை பலப்படுத்தி ஆசீர்வதி. விசுவாசம் இல்லாமல் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் வார்த்தைகள் பலப்படுத்துவதாக ஆசீர்வதிக்கிறார். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் வங்கி செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தை
உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கூறும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எமது ஊழியத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தை பின்பற்றுவோம். எமது இணையதளம் www.jesuscan.in. எங்களது சமூக வலைத்தள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல் பக்கத்தையும் எங்களது ட்விட்டர் பக்கத்தையும் நீங்கள் பின்தொடரவும். இன்ஸ்டாகிராமில் நாங்கள் உள்ளோம். மற்றும் எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாறில் உள்ள ஹோட்டல் ஹில் வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கல் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட் எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை குறித்ததான விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின்னஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி prayerrequests@jesuscan.in. கடிதம் வாயிலாக எழுதி அனுப்ப வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.